தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்த கோரியும் இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தும் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதர் பத்மநாபவிடம் ராமேஸ்வரம் மீனவ அமைப்பினர் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர். இது தொடர்பாக மீனவ பிரதிநிதி சேசு ராஜாவிடம் செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை நாம் பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்தில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவ அமைப்பை சேர்ந்தவர்கள் சந்தித்து முறையிட்டு இருக்கிறார்கள். அந்த அமைப்பை சேர்ந்த பேசுராஜ் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், தூதரிடம் சந்தித்து என்னென்ன கோரிக்கையெல்லாம் நீங்கள் வைத்தீர்கள்? 2 மாத காலமாக ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 படகையும் 14 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மிகவும் ரொம்ப வேதனை விடுறாங்க. உடனே அந்த மீனவர்களையும் படகையும் மீட்டு தரணும்னு சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே மாதிரி நாகப்பட்டினம் காரைக்காலை சேர்ந்த 20 படகுகளையும் 26 மீனவர்களும் இருக்கிறாங்க. அந்த படகுகளையும் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஏற்கனவே விடுதலையாகி வந்த மீனவர்களுடைய படகு ராமேஸ்வரத்தை சேர்ந்த 5 படகு இருக்கு. அந்த படகையும் மீட்டு கொடுக்கணும். இப்படி அடிக்கடி கைது நடவடிக்கைகள் அடிக்கடி இருக்கிறதுனால இரு நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுது. இது இல்லாத அளவுக்கு 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அடுத்து 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செஞ்சு இந்த படகுகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும். பிரச்சனை இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க நாங்கள் மேலே பேசி இதுக்கு ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்து இரு நாட்டு மீனவர்கள் சுமூகமாக மீன் பிடிப்பது சம்பந்தமாக 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்து இந்த விவாதத்தில் இருந்ததா? ஏன்னா இந்த பிரச்சனை எதனால வருதுன்னு சொன்னாங்க. நாங்கள் மீன் பிடிக்கிற மெத்தடு நாங்கள் இழுவலை வச்சுருக்கிறோம், அவங்க வலிவலை வச்சுருக்கிறாங்க. இதனால அடிக்கடி பிரச்சனை வருது. 3 கட்ட பேச்சுவார்த்தை பேசி எந்த தீர்வும் காணப்படலை. இனிமேல் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா கண்டிப்பாக ஒரு முடிவு எட்டப்படுங்கிற ஒரு நிலையில் இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்க விரைவில் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரை சந்திச்சிங்க, அடுத்தது இயக்குநரை சந்திக்க இருக்கிறீங்க. என்ன கோரிக்கைக்காக அமைச்சரை சந்திச்சிருக்கேன்? இந்த படகு மீனவர்களை மீட்டு தர்றதுக்கு மத்திய அரசை வலியுறுத்தி படகு மீனவர்களை மீட்டு தரணும். அதே மாதிரி ஏற்கனவே 87 படகுல ஒரு 18 படகு விடுதலையாகி இலங்கை கடற்படை பராமரிப்பு இல்லாமல் படகு மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அந்த படகுகளுக்கு தகுந்த நிவாரணம் வழங்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு நாங்கள் அரசாங்கத்தில் பேசி ஏற்பாடு செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஏற்பாடு செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அதாவது அவர் இலங்கை தூதரகத்தில் என்ன பகிர்ந்து கொண்டார் என்பதும் காலையில் மீன்வளத்துறை அமைச்சரிடம் என்ன கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது என்பதும் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் ரமேஷ்.